பல உண்மைகளை வெளியிட்ட கெசல்பத்ர பத்மே. மஹிந்த ராஜபக்சவின் கட்சி உறுப்பினர் அதிரடி கைது. எங்களுடைய கைகளில் இரத்தக்கரை படியவில்லை, நாங்கள் பிழைகள் ஏதும் செய்யவில்லை, எனவே நாங்கள் அரசாங்கத்திற்கு அஞ்ச போவதில்லை எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக வரும் வாய்ப்பு ரணிலுக்கு உருவாகியுள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி இணையும் நேரம் உருவாகிவிட்டது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ அதிரடி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பெரி மிதனிய பிரதேசத்தில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மிதனிய பகுதியில் உள்ள காணி ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது ஐஸ் போதைப் பொருட்கள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் 50,000 கிலோகிராம் இரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் போலீசாரால் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பெரி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தோனேசியாவில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் இந்தோனேசிய போலீசாரால் 7 நாட்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது கெசல்பத்ர பத்மே, கொமாண்டோ சலிந்து மற்றும் பாணந்துர நிலங்க உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மிக மோசமான பாதாள உலக குழுக்களின் தலைவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதாள உலக குழுக்களின் தலைவர்களான கெசல்பத்ர பத்மே மற்றும் அவருடன் 5 பேரும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் மிக பெரும் உண்மைகள் வெளிவர ஆரம்பித்துள்ளது. அதன் அடிப்படையிலேயே இந்த போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்காக பயன்படுத்தப்படும் இரசாயனத்தை மறைத்து வைத்திருந்தார் என்ற போர்வையில் ராஜபக்சக்கள் கட்சி உறுப்பினரான சம்பத் மனம்பெரி கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பத் மனம்பெரி என்பவரை கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான குற்றச்சாட்டுகளுக்கு தாம் தளர்வான கொள்கையை கடைபிடிக்கப் போவதில்லையும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. மித்தனிய தலாவ பகுதியில் உள்ள வீடொன்றில் புதைக்கப்பட்டிருந்த ஐஸ் ரக போதைப் பொருட்களை தயாரிக்க பயன்படுத்தப்படும் சுமார் 50,000 கிலோ ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மனம்பெரி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பத் மனம்பெரியின் கட்சி உறுப்புரிமையை உடன் அமுலுக்கு வரும் வகையில் தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அறிவித்துள்ளார். தலாவைச் சேர்ந்த சம்பத் மனம்பெரி என்ற தமது கட்சி உறுப்பினர் மீது போதைப் பொருள் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை தம்வசம் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்தகைய குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்பவர்கள் மீது எங்கள் கட்சி ஒருபோதும் தளர்வான கொள்கைகளை பின்பற்றுவதில்லை. அதன்படி அவரது கட்சி உறுப்பினர் பதவி உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எமது கரங்களில் இரத்தக்கரை படியவில்லை, சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு துணை போகவில்லை, போதைப் பொருள் வியாபாரத்தை ராஜபக்சக்கள் மீது சுமத்த இடமளிக்கப் போவதில்லை. உண்மையை வெளிப்படுத்தும் வரை அரசாங்கத்திற்கு அழுத்தம் பிரயோகிப்போம். நுவரெலியாவில் நடத்தி செல்லப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் நிலையத்தின் இடம் யாருக்கு சொந்தமானது என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும். சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரிக்கின்றோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் தொடர்பில் போலீசார் மாறுபட்ட விடயங்களை குறிப்பிடுகின்றனர். முறையான விசாரணைகளை போலீசார் மேற்கொள்ள வேண்டும். கட்சி மட்டத்தில் அந்த உறுப்பினரின் உறுப்புரிமை நீக்கப்பட்டுள்ளது. அரசியல் பழிவாங்கல் இல்லாமல் நடுநிலையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். ஒழுக்கமாகவே நாங்கள் செயற்படுகின்றோம். கட்சியின் எவரேனும் உறுப்பினர் ஒழுக்கமற்ற வகையில் செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தனது அரசியல் நிலைப்பாட்டுக்கு இந்த சம்பவத்தை அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. நடுநிலையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படல் மாத்திரமே உண்மையை வெளிக்கொண்டு வரும் எனவும் அவர் தெரிவித்தார். அத்தோடு சுங்கத்திலிருந்து எவ்வித பரிசோதனைகளும் இன்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் போலீசாருக்கு முன்கூட்டியதாகவே தகவல்கள் கிடைத்திருந்ததா? வெளிநாட்டு புலனாய்வு பிரிவு இந்த கொள்கலன்கள் தொடர்பில் ஏதேனும் அறிவித்திருந்ததா? நுவரேலியா பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் நடத்தி செல்லப்பட்டுள்ளதாக தற்போது குறிப்பிடப்படுகிறது. இந்த இடம் யாருக்கு சொந்தமானது என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும். இலங்கையை போதைப் பொருள் மையமாக மாற்றியமைக்க வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எமது கரங்களில் இரத்தக்கரை படியவில்லை, சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு நாங்கள் ஒருபோதும் துணை போகவில்லை, ஆகவே நாங்கள் திணறப்போவதும் இல்லை, அரசாங்கத்திடம் நாங்கள் அஞ்சப் போவதும் இல்லை என நாமல் ராஜபக்ச இதன்போது குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றம் செல்லக்கூடிய சூழ்நிலை, அதற்காக அவரை சுற்றி பலமான சக்திகள் உருவாகக்கூடிய சூழ்நிலையும்
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டுள்ளது. தலைமைத்துவ போட்டி கப்பல் சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க தரப்புகள் இணைந்தால் நிச்சயம் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். மஹிந்த கோட்டா பெசில் ராஜபக்சவால் முடியாமல் போன அனுர பொறுப்பேற்காத நாட்டை ரணில் பொறுப்பேற்று கட்டியெழுப்பினார் என்பதை யாராலும் மறுத்துவிட முடியாது. எனவே அவரது அனுபவம் அறிவை பெற்ற சஜித் பிரேமதாச, ஹர்ஸ, ஈரான், ஹபீர் உள்ளிட்ட குழுவினர் நிச்சயம் நாட்டை கட்டியெழுப்ப முடியும். எவ்வாறாயினும் அதற்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இடம்பெற வேண்டிய மறுசீரமைப்புகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.